Google Analytics. இந்த டூல் வந்து ஒரு ஃப்ரீ டூல் given by Google to measure our website traffic, user engagement or user behavior and see how many conversions happen. இப்போ நம்ம எதுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெப்சைட் விசிட்டர்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ எங்கே இருந்து வர்றாங்க, ட்ராக் அப்படிங்கிற மீனிங்ல என்னன்னா அவங்களோட நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ண முடியாது. அதாவது we cannot get that details except there is a person user from this location, இந்த ஐபி அட்ரஸ் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி உள்ள வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்ன பேஜஸ் எல்லாம் போறாங்க, ஃபர்ஸ்ட் அக்வசிஷன் உள்ள வர்றவர் பிஹேவியர், உள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த பேஜ் எல்லாம் அவர் போய் பார்க்குறாரு, எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. நம்மளோட கோல் என்ன, வெப்சைட் வச்சிருக்கவங்களோட கோல் வந்து பாத்தீங்கன்னா 90% கன்வர்ஷன், அதாவது ஒரு லீடு போடணும். ஸோ அந்த லீட் அவங்க ஒரு என்கொயரி ஃபார்ம் மூலமா ஃபில்அப் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ட்ராக் பண்றது, இது எல்லாத்துக்கும் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ டூல் கிவன் பை கூகுள். இது நான் இந்த ஃப்ரீ டூல் அப்படிங்கிறதுனால நான் எந்த வெப்சைட் வேணாலும் நான் ட்ராக் பண்ண முடியுமான்னா முடியாது. இப்போ நான் அமேசானோட வெப்சைட்டை போய் நான் வந்து அங்கே எவ்வளோ விசிட்டர்ஸ் வர்றாங்க அப்படின்னு ட்ராக் பண்ணணும்னா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட் மட்டும்தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும்னு கூகுள் சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட வெப்சைட் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா கூகுள் என்ன சொல்கிறா, நான் ஒரு கோட் ஒன்று தரேன், நீங்கள் கொண்டு இந்த வெப்சைட்டில் போடுங்க, வெப்சைட் அதை அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நான் வெரிஃபை பண்ணுறேன், தென் யூ ஆர் த ஓனர் ஆஃப் தட் வெப்சைட் ஆர் யூ ஆர் அன் எம்ப்ளாயி ஆஃப் வெப்சைட், வாட் எவர் இட் மே பி. ஸோ அப்போ வந்து இந்த ட்ராக்கிங் வந்து நான் எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் டேட்டாஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்போ எனேபிள் ஆனாலும் அதுக்கப்புறம் வர்றதா இருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் கோடு போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால எதற்காக சேம் மெஷர்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணீங்க, டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணீங்கனாலும் பழைய டேட்டாஸ் வரும். ஸோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமும் ஃப்ரெஷ் டேட்டா பேஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ் வந்து அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, என்டர்பிரைஸ் வந்து மேனேஜர், டிஸ்பிளே இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இதில் 2 வெர்ஷன் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறது, இதுதான் 90% கம்பெனிஸ் ஆர் யூசிங். இதுல இருந்து ஒரு சின்ன 2-3 மாடியூல்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருந்து என்டர்பிரைஸ் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு யூசருக்கே அது க்ரோர் கணக்கில் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ அது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது. நீங்க என்டர்பிரைஸ் எடிஷன் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதில் உங்களுடைய வெப்சைட் அண்ட் டிராஃபிக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அனலிட்டிக்ஸ் 360 அந்த மாதிரி வரும். நம்ம யூஸ் பண்றது நார்மல் கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 அப்படிங்கிறது, GA4 நம்ம சொல்லுவோம். ஆமா, ஜிஏ ஏன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம கூகுள் ஆடோட லிங்க் பண்றோம், அப்பதான் இந்த டேட்டா வந்து கூகுள் ஆட்ஸுக்கு போகும். ஜிஏ கூகுள் அனலிட்டிக்ஸையும் கூகுள் ஆட்ஸையும் ஏன் இன்டெகிரேட் பண்றோம் அப்படின்னா ரீடார்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக. கூகுள் ஆட் வந்து நார்மலா நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர் இப்படி லொகேஷன் போட்டீங்கன்னா, பெங்களூர் போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ரன் ஆகி சர்ச்ல உங்களுக்கு வந்துடும், ஆடு வந்து ரன் பண்ணி காமிப்பாங்க. ஆனா ஏற்கனவே வந்தவங்களுக்கு நீங்க காமிக்கணும், உங்க பிசினஸோட இன்டராக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த ஆடு போகணும் அப்படின்னு இருந்தா தட் இஸ் கால்ட் ரீடார்கெட்டிங். அதாவது திருப்பி அவங்களவே நம்ம டார்கெட் பண்றோம். ஸோ அப்போ வந்து அந்த வெப்சைட்டோட விசிட்டர்ஸ் டீடைல்ஸ் யார்கிட்ட இருக்கும், கூகுள் அனலிட்டிக்ஸ்ல இருக்கு. அந்த டேட்டாவை யூஆர் ஷேரிங் வித் கூகுள் ஆட்ஸ். அப்போ கூகுள் ஆட்ஸ் நீங்க ரன் பண்றீங்கன்னா நான் போய் சூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலமா வெப்சைட் விசிட்டர்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு மட்டும் ரன் பண்ணு அப்படின்னு நான் காமிப்பேன். பட் இதெல்லாம் எப்போ அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000, 50,000, 1,00,000 டேட்டா பேஸ் அது விசிட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். மினிமம் 10,000 இருக்கணும். சும்மா நம்ம 1000 பேர் வெப்சைட் விசிட்டர்ஸ் தான் டோட்டலா இருக்கு, லாஸ்ட் 6 months இல்ல 1 year 1000 டேட்டா பேஸ் வச்சுட்டு அவங்க எப்போ கூகுளுக்குள்ள வருவாங்க, இல்ல அவங்க எப்போ வேற இட்ஸ் நாட் ஒன்லி ஆன் சர்ச். நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஆடும் சேர்த்திக்கணும். தினமலர் அந்த மாதிரி சைட்ல அவங்க போனாங்கன்னா அங்கேயும் போய் ஆட் வர மாதிரி நம்ம பண்ணணும். பட் டேட்டாஸ் நிறைய இருந்தால் மட்டும் ரீடார்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கூகுள் அனலிட்டிக்ஸோட டேட்டாவை யூ ஆர் ஷேரிங் வித் கூகுள் ஆட்ஸ். அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஷேர் பண்றது அப்படின்னு.
என்ன சொல்லுங்க, இதெல்லாம் சும்மா ஒரு இன்சைட்ஸ் மாதிரி. கூகுள் அனலிட்டிக்ஸ் ஹெல்ப் us ஆப்டிமைஸ் அவர் ஆர்ட் மார்க்கெட் பிளேஸ் ரிசல்ட்டிங் இன் 400% இயர் ஓவர். இது ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் நார்மலாக ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி கொடுக்குறது தான். அன்லாக் கஸ்டமர் சென்ட்ரிக் மெஷர்மெண்ட். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கெட் ஸ்மார்ட் இன்சைட்ஸ். ROI என்னது போட்டுருக்காங்க பாருங்க. கெட் ஸ்மார்ட்டர் இன்சைட்ஸ் டு இம்ப்ரூவ் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு தொழில் பண்றதுக்கோ இல்ல ஒரு கேம்பெயின் ரன் பண்றதுக்கோ எவ்வளவு அமௌண்ட் போடுறீங்களோ அது எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து ஒரு டேட்டாவை கேதர் பண்ணி தரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கனெக்ட் யுவர் இன்சைட்ஸ் டு ரிசல்ட்ஸ். இதெல்லாம் நீங்க இந்த லிங்க் நான் போடுறேன், நீங்க டைம் அடிக்கிறப்ப உள்ள போய் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு தியரி மாதிரி இருக்கும், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது see all benefits. கூகுள் அனலிட்டிக்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இது கம்ப்ளீட்டா இங்க இருக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கோ டு நம்ம சாட் ஜிபிடியில் எப்போ கேட்குற மாதிரி தான். ஸோ ஆக்ட் as கூகுள் அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் வித் 10 years in edtech domain. Explain me in simple terms what is Google Analytics and how it benefits edtech websites. நம்மளோட வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். So Google Analytics is a free tool given by Google that helps to track and understand what people do on your website. நான் இப்போ சொன்னேன், ட்ராக் பண்ணி அவங்களோட பிஹேவியர் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இருக்கிற ஒரு டூல் தான் கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல். ஸோ அந்த டெஃபினேஷனையும் உங்களுக்கு இங்கே இது பண்ணிருக்கோம். It tells you who visits your site, how they came from, what they do, and whether they convert, enquiry, call, இதெல்லாம் convert ஆகுதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், if a student visits your internship page, where they came from, Google மூலமாவா, Instagram மூலமா, ad மூலமா, whatever it may be, which page they visited, how long they stayed, whether they filled the enquiry form or not. How Google and benefits edtech website, organic SEO, அங்க என்ன நடக்குது. ஏன்னா நீங்க SEO பண்றீங்க, கஷ்டப்பட்டு ஒரு கூகுள்ல ஒரு கீவேர்டு தேடினாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் முன்னாடி கொண்டு வர்றதுக்காக பண்றதுதான் அந்த ப்ராசஸ் SEO. அதுல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் கூகுள். ஸோ பெய்ட் ஆட், ஆர்கானிக் இல்லாம கூகுள்லயோ இல்ல மெட்டாலையோ நீங்க ஒரு லேண்டிங் பேஜ் இந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு வச்சுட்டு நீங்க ஆட் அதை ட்ராக் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோஷியல் மீடியா மூலமா வர்றோம். ஸோ பிஹேவியர், எந்த கோர்ஸ் பேஜ் விசிட் பண்ணாங்க, எந்த இடத்துல டிராப் ஆஃப் ஆகிறாங்க. 10 பேஜ் இருக்குன்னா 4வது பேஜ்ல அவங்க வெளியில போவாங்க. ஏதோ ஒரு பேஜ்ல தே ஹேவ் டு எக்ஸிட். அது எந்த பேஜ்ல அதிகமா போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். விச் கண்டென்ட் எங்கேஜ் வித், நீங்க வந்து பிரைசிங் அப்படின்னு ஒரு டேப் வச்சிருக்கீங்கன்னா அதை தான் அதிகமா எங்கேஜ் பண்றாங்களா, அந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு இது அனலிட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ராக் லீட்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ், எத்தனை பேர் என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்றாங்க, வாட்ஸ்அப் கிளிக் எத்தனை பேர் பண்றாங்க. See, it is not only for என்கொயரி ஃபார்ம் ட்ராக்கிங் மட்டும் கிடையாது. நீங்க வாட்ஸ்அப்ல யாராச்சும் பேசினாலும் தட் பிகம்ஸ் a lead. இப்போ இதுல போய் பார்த்தீங்கன்னா chat with மின்மினின்னு இருக்கு. இப்போ இதுல வந்தாலும் we'll collect that information. இதை நம்ம ட்ராக் பண்றதுக்கும் கன்வர்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ்ல பண்ண முடியும். இதுல நம்மளுக்கு சேட் பண்ணாலும் திஸ் இஸ் ஆல்சோ ஒரு லீட். அப்ப இதை எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு, ஏன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது நம்மளோட வெப்சைட்ல இருக்கு, இது எக்ஸ்டர்னல் வெப்சைட். இதையும் உன்னால ட்ராக் பண்றதுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். பை கிளிக் பேஸ்ல நீங்க கண்டுபிடிக்கலாம் எத்தனை பேர் இதை கிளிக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கால் பட்டனை கிளிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால ட்ராக் பண்ண முடியும். பட் பை டிஃபால்ட் இதுதான் எல்லாரும் ட்ராக் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்டை ட்ராக் பண்றதுக்கு இதுவும் வேணா நீங்க ஈவெண்ட்ஸ்ல போய் பண்ணலாம். ஸோ 1000 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, 50 லீட்ஸ், 10 அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற டேட்டா வந்து இங்க இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க எஸ்இஓக்கும் நீங்க கூகுள் ஆடுக்கும் ஒரு செலவு பண்ணி, எஸ்இஓக்கு ஒரு ரிசோர்ஸ், மேன் பவர் ரிசோர்ஸை வச்சு நீங்க ஒர்க் பண்ணி எடுக்கிறதுக்கும் அந்த காசெல்லாம் நீங்க எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் இருந்தால் தான் நீங்க மெஷர் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு, வர்ற லீடு வந்துட்டு இருக்கு, நம்ம வாட்டுக்கு நினைப்போம். 10 லீடு வர்றது எப்படி 15 லீடு பண்ண முடியும்னா நீங்க இந்த உள்ள போய் அனலிட்டிக்ஸ் போய் டேட்டாவை போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். So again I'm telling Google Analytics, it will give a data, but interpretation depends on an individual.
அதே டேட்டாவை நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், நீங்க ஒரு மாதிரி பார்ப்பீங்க, காமராஜ் ஒரு மாதிரி பார்ப்பார். ஸோ அந்த டேட்டா இட் இஸ் அ கிவன் காமன்லி கிவன் பை கூகுள், பட் இன்டர்பிரேஷன் டிஃபரன்ஸ் பை இண்டிவிஜுவல். ஸோ அது நீங்க போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு வர 2 யூசர்ஸ் இருக்காங்க. மொபைல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ். இப்போ நம்மளுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு 2000 மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, இதில் வந்து 1800 யூசர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி வர்றாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 200 யூசர்ஸ் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணி வர்றாங்க. ஸோ திஸ் இஸ் த டேட்டா கிவன் பை கூகுள் அனாலிட்டிக்ஸ். 2000 விசிட்டர்ஸ்ல 1800 ஆண்ட்ராய்டு, 200 ஐஃபோன். ஸோ விக்னேஷ், நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த டேட்டா வச்சு? ஆண்ட்ராய்டு மொபைல் வியூ எல்லாம் கரெக்டா டெக்னிக்கலா இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸ்பீடு வந்து ஆண்ட்ராய்டில் ஸ்பீடா இருக்கணும்னு பண்ணுவீங்க. தினேஷ், எல்லா ஆங்கிள் யோசிங்க. அதான் டேட்டா இஸ் எ கிவன், அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க தான் இன்டர்பிரேட் பண்ணணும். விக்னேஷ் இன்டர்பிரேட் பண்ணது அந்த மொபைல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு போய் பார்ப்பேன்னு சொன்னாரு. ஸ்பீட் இட் இஸ் அ காமன். அது ஐபோனுக்கு ஸ்பீடா இருக்கணும், இதுக்கும் ஸ்பீடா இருக்கணும். 1800 பேர், நான் சொல்ல டேட்டா புரிஞ்சுக்கோங்க. 2000ல் 1800 பேர் ஆண்ட்ராய்டு. ஆப்பிள் டெக்னாலஜிக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்ல வர்றீங்க இதுல இருந்து? நான் டைரக்டா கேட்கிறேன். ஆப்பிள் டெக்னாலஜிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்ல வர்றீங்க? அறிவலி, you can also tell me. 2000 usersல 1800 ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், 200 ஐபோன் யூசர்ஸ். இந்த டேட்டா வச்சு ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி எது வேணாலும் இருக்கலாம். சொல்லுங்க அறிவலி, நீங்க இங்க யாராச்சும்? அனாலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்கா சார்? எஸ் எஸ் சார், இப்போதான் சார் வந்து ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு லேட் சார். நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருந்தீங்க. சரி, ஓகே. அதனால ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு பெரிய டாபிக்ஸ் எல்லாம் போகல. காமனா மறுபடியும் அகைன் நான் சொல்றேன், 2000 விசிட்டர்ஸ் நம்மளோட வெப்சைட்ல வராங்கன்னா, இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து 30,000, 60,000, 10,000 இப்படி வச்சிருக்கேன். இப்போ என்னோட விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு விசிட்டர்ஸ். இப்போ நான் ஒரு கோர்ஸ் ஃபீ ஒன்று லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன், புது ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். 2 lakh rupees சும்மா ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அனாலிட்டிக்ஸ் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, 1800 மெம்பர்ஸ் ஆண்ட்ராய்டில் வர்றப்ப ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து அவங்களோட ஃபோன் ஆவரேஜா, இல்லை அதுவும் கண்டுபிடிக்கலாம், ஆவரேஜா நீங்க பார்த்தீங்கன்னா 20,000 யூஸ் பண்ணுவாங்க, இல்லை 25,000 யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஹையஸ்ட் இருக்குது, பட் நான் ஆவரேஜ் சொல்றேன். ஸோ அந்த 20,000 25,000 யூஸ் பண்றவங்கனால 2 லட்சம் பே பண்றது எப்படி அப்படின்னு நான் யோசிப்பேன். 20,000 ஃபோன் வச்சிருக்காங்கன்னா 30,000 கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம், பெரிய பிரச்சனை இல்லை. இதே ஐபோன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh 1.5 lakhs வச்சு ஒரு ஃபோன் வாங்குறாங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் நினைப்பேன். 2 lakhs வச்சிடலாம். ஆனால் அப்போ என்ன ஆகும், மெஜாரிட்டி ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நான் வந்து 2 lakhs வச்சேன்னா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா என்னோட டைப் ஆஃப் யூசர்ஸ், இதே ஹைஃபை யூசர்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் இருப்பாங்க. ஸோ நம்மளோட யூசர்ஸ் இந்த டேட்டா படி பார்த்தோம்னா இந்த சிட்டிஸ்ல இருந்து இந்த இதில் வர்றாங்க, அவங்களால அஃபோர்ட் பண்ணுறது இவ்வளோதான் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால தான் டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி பழகிக்குவாங்க. தட் வில் பி மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் டேக்கிங் த டெசிஷன்ஸ். ஸோ லொகேஷன் பேஸ்ட் லொகேஷன் பேஸ் எந்த இதுல இருந்து வர்றாங்க, ஹை கன்வர்ஷன் எங்கே நடக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மொபைல் வெர்சஸ் டெஸ்க்டாப் யூசர்ஸ், இப்போ நான் தான் சொன்னது மொபைலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி சொன்னேன். 80% மொபைல்ல இருந்து வர்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா, மொபைல்ல நீங்க நல்லா ஸ்பீட் இருக்குதா, இவர் சொன்ன மாதிரி வெர்ஷன் எல்லா வெர்ஷன்லையும் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ் எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ணலாம். ஃபனல் வியூ ஓகேங்களா, ஃபார் எட்டெக் டிராஃபிக் கம்ஸ், நம்மளுக்கு எப்படி டிராஃபிக் வரும், எதர் ஆர்கானிக்காவோ பெய்ட்லயோ வரும். அதுல எந்த கோர்ஸ் பேஜ் விசிட் பண்றாங்க, கண்டென்ட் பாக்குறாங்க, கிளிக் என்கொயரி, பிகம் லீட், கன்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். பட் நிறைய பேர் என்னன்னா டிராஃபிக்கும் வாங்குறதுல கன்வர்ஷன்ஸ் ட்ராக் பண்ணல. கன்வர்ஷன்ஸ் ட்ராக் பண்ணல அப்படி கன்வர்ஷன்ஸ் வந்து அனாலிட்டிக்ஸை டிஃபால்ட்டா கொடுக்காது. ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி கன்வர்ஷன் இருக்கும், ஒவ்வொரு கோல் இருக்கும்.
ஸோ அதனால கன்வர்ஷன் நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணணும். எனக்கு இதுதான் கன்வர்ஷன் அப்படிங்கிறது அனலிட்டிக்ஸ் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் கன்வர்ஷன் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப் நீங்க பண்ணா மட்டும்தான் ஓகே எனக்கு இந்த பர்டிகுலர் கேம்பெயினால லீடு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ட்ராக் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பண்றது என்னன்னா டோன்ட் ட்ராக் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனல் இது வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வெப்சைட் சிசிடிவி கேமரா ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். யார் வர்றாங்கன்னு எல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணுது சிசிடிவி மாதிரி. வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இன்னைக்கு இத்தனை பேர் கேட்டை திறந்துட்டு வந்தாங்க, இத்தனை பேர் ஜம்ப் பண்ணி எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் ரிப்போர்ட். ஓகே, வாட்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதா கூகுள் அனலிட்டிக்ஸ். இப்போ நம்ம வில் கோ பேக் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ சைன் இன்டு அனலிட்டிக்ஸ் எல்லாருமே நீங்கள் உள்ளே போனோன்னே சைன் இன்டு அனலிட்டிக்ஸ் நீங்கள் போகலாம். பட் போகிறப்ப என்னன்னா எந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் சைன் இன் பண்ணுறீங்கிறது கேட்கும். ஸோ யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் யூ பிலாங் டு பர்டிகுலர் வெப்சைட், யூ ஹேவ் ஆக்சஸ் டு த சர்வர் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு ஜென்ரலாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட வெப்சைட் ஒன்று ஸோ நான் வந்து இங்கே ஒரு வெப்சைட் இருக்கு கோவா. ஓகே, இது ஒரு சாம்பிள் வெப்சைட் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் இப்போ அனலிட்டிக்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வியூ ரைட் கிளிக் வியூ பேஜ் சோர்ஸ் போய்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு கண்ட்ரோல் F கொடுத்துட்டு G ஹைஃபன் அடிச்சு பாருங்க. நிறைய காமிக்குது. 24 காமிக்குது. டக்குன்னு நான் போகிறேன். GA4 கூகுள் அனலிட்டிக்ஸ்னு கொடுக்கணும். இன்னொரு மெத்தட் இருக்கு ஈஸியாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு வெப்சைட்ல ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீப் டேக் அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த மெஷர்மெண்ட் ஐடி கூகுள் டேக் நீங்க கண்ட்ரோல் F போட்டுட்டு கூகுள் டேக் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வெப்சைட்ல அனலிட்டிக்ஸ் இல்லை. இதே நான் ஆப் அண்ட் டெக்னாலஜியில் நான் போய் பார்க்கும்போது கூகுள் அடிச்சாரு இந்த கூகுள் டேக்னு வருதுங்களா, இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் ஐடி G ஹைஃபன் ஒரு இது இருந்ததுன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த வெப்சைட் இல்லாதனால நான் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணும். நான் கோ டு கூகுள். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அப்படி இருக்கும். இல்லாட்டி இந்த இடத்துல போய் கிரியேட், இந்த இதுதான் அட்மின் பேனல். கீழே இந்த இதில் வந்தீங்கன்னா அட்மின் பேனல் இருக்கும். அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி, தேர் இஸ் 2 ஆப்ஷன்ஸ். சரி, அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு டாப் லெவல்ல வச்சுட்டு அதுல குரூப் ஆஃப் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல், ராரஸ்புரம், அன்னபூர்ணா ஹோட்டல், அவினாஷ் ரோடு இப்படி எல்லாம் இருக்கும். அசியூம் தட் தே ஹேவ் a different வெப்சைட். அன்னபூர்ணா ஃபுட் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அன்னபூர்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்குமே தனி வெப்சைட் வச்சிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து அன்னபூர்ணா, இது வந்து பிரான்ச் வைஸ் வந்து ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிக்குவாங்க. இஃப் அட் ஆல் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ். ஸோ இப்போ நம்மளோட இது ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர் சர்வீசஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுனால ஆப்பிள் டெக்னாலஜி ஒரு கம்பெனி, பாட் கோவை ஒரு கம்பெனி, இப்படி வந்து குரூப் ஆஃப் இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் வந்து டாப் லெவல் லேயர், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து. ஸோ இந்த இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா இதில் இங்கே வர்றது எல்லாமே அக்கௌண்ட்ஸ். இதுக்குள்ள போனீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சிருக்கோம். நான் வந்து செப்பரேட்டாகவே நான் கிரியேட் பண்ணிடுறேன் ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். இல்லாட்டி என்னோட யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க ப்ராப்பர்ட்டியாகவே நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ
இதே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கேட்கும் நீங்க கான்ஃபிகர் பண்றப்போ. ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜாவிகோவா. நீங்க இந்த ரிப்போர்ட்டிங் டைம் இதெல்லாம் கரெக்டா நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டேட்டா அப்பதான் நம்மளுக்கு நம்ம எந்த லோக்கல் இதுல இருக்கமோ கரன்சியும் லோக்கல் இதுல டைமையும் வச்சுக்கோங்க. கரன்சி வந்து நீங்க ஆட் எல்லாம் ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால லோக்கல் நம்ம என்ன இதுவோ ஆறு கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்களோ அது நீங்க வேர்ல்டு ஃபுல்லா வச்சீங்கன்னா காமனா வச்சுக்கோங்க. யூஎஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இந்தியா லெவலில் நம்ம பார்க்கறதுனால இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் நான் கிரியேட் பண்ணலாம். ஒரு அக்கௌண்ட்ல தேர் கிவிங் ஆப்ஷன் 2000 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு ஒரு அக்கௌண்ட்டு கீழே அத்தனை வெப்சைட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ நம்ம ஒரு 20-30 வரைக்கும் நம்ம கிளாஸ்க்கு எல்லாமே எடுத்துங்காட்டி மீதி இவ்வளோ ஆட் பண்ணலாம்னு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜாவிகோவா அப்படின்னு வச்சுட்டாங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வைக்கலாம். ஸோ என்ன கேட்டகரிஸ் இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். க்ளோசஸ்ட் எது வந்து வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சம்பந்தமா அனாலிட்டிக்ஸ்ல பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு எடுத்துருப்பாரு. ஸோ ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் 1 to 10 எம்ப்ளாயீஸ் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிரியேஷன் பிஸ்னஸ் டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் நான் இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? ஜென்ரேட் லீட்ஸ். ஒரு 3 ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணலாம். டிரைவ் சேல்ஸ் அப்படின்னு கேட்டா எங்கிட்ட ஆன்லைன் சேல்ஸ் இல்லை. இப்போ தான் நான் போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்டிங் வெப் அண்ட் ஆப் டிராஃபிக், எப்படி டிராஃபிக் வருது உள்ள வருது அப்படின்ட்டு. ஸோ யூசர் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிட்டன்ஷன். என்கேஜ்மெண்ட்னா என்னென்னலாம் பார்க்குறாங்க என்னன்ட்டு, ரிட்டன்ஷன்னா அவங்களுக்கு திருப்பி வர வைக்கிறதுக்கு அது நம்மளோட ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ட்டு. ஸோ இது 3 தான் என்னோட கோல் எடுத்திருக்கேன். 4வது கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். எனி 3 யூ கேன் செலக்ட். கிரியேட். ஸோ நோ வாட் ஹேப்பன்ஸ் ப்ராப்பர்ட்டி கிரியேஷன் பிஸ்னஸ் டீடைல் அப்ஜெக்டிவ் டேட்டா கலெக்ஷன். GA4க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்லி வெப் மட்டும்தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். இப்போ GA4ல வந்து லாஸ்ட் 2.5 years வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் இருந்தாலும் அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, எத்தனை பேர் உள்ள என்னென்னலாம் பண்ணுறாங்க ஆப்புக்குள்ள அப்படிங்கிறது பார்க்க முடியும். வி ஹேவ் ஒன்லி வெப்சைட். ஸோ ஐம் ஜஸ்ட் செலக்டிங் வெப்சைட். ஸ்கிப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல. இப்போ வெப்சைட்டோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். javigova.com. ஸோ இதுக்கு ஒரு வச்சுக்கலாம், ஜாவிகோவா வெப்சைட் அப்படின்னு நான் வைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரீம் நேம் தான். இதுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் மெஷர்மெண்ட்டு பை டிஃபால்ட் சில இதை ஆன் பண்ணியிருக்காங்க, ட்ராக் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பேஜ் வியூஸ், எத்தனை பேர் ஒவ்வொரு பேஜ் வியூ பண்ணுறாங்க டிஃபால்ட் அனலிட்டிக்ஸ் ட்ராக் பண்ணுது. எத்தனை பேர் ஸ்க்ரால் பண்ணுறாங்கன்னு ட்ராக் பண்ணுது. அவுட் பவுண்ட் கிளிக்ஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க, சைட் சர்ச், வீடியோ என்கேஜ்மெண்ட், ஃபைல் டவுன்லோட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுது. இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ட்ராக் பண்ணாது. ஸோ ஆன்ல விடுங்க. இதனால ஒன்றும் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு எப்பவுமே அட்வான்டேஜ் தான் அது அதிகமாக ட்ராக் பண்ணுறது. ஸோ அதனால இதுக்கப்புறம் நேரம் நீங்கள் இதுக்கப்புறம் வேற ஏதாவது நீங்கள் ட்ராக் பண்ணணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலர் இது மட்டும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் அண்ட் கண்டினியூ. Now what happened? ப்ராப்பர்ட்டி கிரியேஷன் பண்ணிட்டோம், டீட்டெயில்ஸ் கொடுத்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துட்டோம், ஸ்ட்ரீம் நேம் அப்படிங்கிற என்ன வெப்சைட்டுங்கிறது கொடுத்தோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். இல்லைன்னா அதுவே வந்து அடுத்ததில் போய் என்னன்னா கோடை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? இது மேனுவலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இதுதான் வந்து GA4க்கு உண்டான கோட். இந்த பார்த்தீங்களா நான் கூகுள் டேக்னு போட்டீங்கன்னா எப்போ வரும்? G-ங்கிறதா இந்த அனலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட் ஐடி. ஸோ இந்த இதை வந்து உங்களோட வெப்சைட்டில் போட சொல்லுது. வெப்சைட்டில் எங்கே போடணும்? ஒரு பேஜுக்கு போட்டிங்கன்னா ஒன்று மட்டும் தான் ட்ராக் ஆகும். அதனால ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லா பேஜுக்கும் அது ஹெட்டர் ஃபைல் நார்மலாக இப்போ எல்லாம் காமனாக வச்சுருக்காங்க. முதல்ல இண்டெக்ஸ் ஃபைல் அப்படிம்பாங்க. இல்லை உங்கள் டெவலப்பருக்கு தெரியும் இதை போட்டோம்னா காமனாக ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாம் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். வேர்ட் ப்ரெஸ்லாம் எடுத்தீங்கன்னா அங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்டையர் வெப்சைட்டுக்கு அது காமனாக போயிடும். ஸோ இது சப்டொமைனுக்கு போடணுமா என்னங்கிறத நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். இல்லை ஒரே ஒரு டவுட் வேணால் நம்ம கேட்டுக்கலாம். இஃப் ஐ இன்ஸ்டால் கோட் இன் main website, will it track subdomain as well? Confirm. So
So not automatically non. If you install GA code on main domain .example.com, but not in mohan.app in coimbatore.com subdomain, அப்போ வந்து ட்ராக் பண்ணாதுன்னு சொல்றாங்க அவங்களே. When it will track subdomains அப்படின்னா it works only both conditions same measurement ID. You must install GA4 code on இதுக்கும் ஒரே மெஷர்மெண்ட் கோட். அப்போ நீங்க சப்டொமைன்ல இன்னொரு இன்ஸ்டால் பண்ணணும் இந்த கோட் எடுத்துட்டு போய். ஸோ இது ரேராக தான் வரும். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் இனிஷியலாக போகிறதுனா வெறும் மெயின் டொமைனில் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ட்ராக்கிங் கோட்லையும் சேம் ரெண்டு டொமைன்லையும் சேம் ட்ராக்கிங் கோட் இருந்ததுன்னா ட்ராக் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. ஈஸி கண்ட்ரோல். ரெண்டுலேயும் வேறு போட்டிங்கன்னா ட்ராக் பார். மெயினில் என்ன போடுறீங்களோ அதே சப் டொமைனில் போட்டுக்கோங்க. அப்போ இந்த இதை நான் காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் சென்டிங் டு அவர் டெவலப்பர். நான் இப்போ ஆஃப்லைன்ல இங்கே அனுப்பிச்சிடுறேன் அவருக்கு. ஸோ தட் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள போட்டாருன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு கரெக்டாக ஒரு வெப்சைட் இருந்து லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் அவருக்கு அனுப்பிச்சிட்டேன். அவருக்கு வெளியில் போயிட்டார் டெவலப்பர். சரி, ஓகே. நம்ம அது எனக்கு ஆக்சஸ் இல்லை, பாஸ்வேர்ட் எல்லாம் அவ்வளோ வச்சுட்டு ஸோ மேபி நாளைக்கு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அவங்க லேட்டாக வந்தாங்க. ஸோ இல்லை அப்படின்னா தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள். இந்த கோடை வந்து நீங்கள் சிஎம்எஸ் அந்த மாதிரி தான் பிளக்இன் போடுறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நார்மலாக நீங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், கோடை எடுத்து அந்த வெப்சைட்டில் போடுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த கோடை தான் இப்படி காப்பி பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இட் வில் டேக் சம் டைம். அவர் கோடு போட்டாலும் நம்மளுக்கு டேட்டாஸ் எதுவும் இருக்காது. இது எந்த யூசர் யூஸ் பண்ணுறது கிடையாதுனால டேட்டாஸே நம்மளுக்கு வராது. இனிமேல் தான் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் எத்தனை பேர் வெப்சைட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத தான் கலெக்ட் பண்ணுறோம். அப்புறம் நாட் பாப்புலர் வெப்சைட், அதனால டேட்டாவும் பெருசாக யாரும் வர மாட்டாங்க. 1 2 3 இப்படி வந்துட்டு இருக்கலாம். பட் இந்த டேட்டா வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஒரு வெப்சைட் வந்து இது கோடு போட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன். எனி டவுட் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறது சொல்லுங்க. சார் அக்கவுண்ட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? சரி, ஓகே. நான் இதை ஜஸ்ட் இது கொடுத்துறேன். டேட்டா கலெக்ஷன் இஸ் பெண்டிங் அப்படின்றது. சரி, அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு என்னன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேரண்ட் கம்பெனிக்கு ஒரு நேம் வச்சுட்டீங்க, குரூப் ஆஃப் இது இருக்கு, மல்டிபிள் வெப்சைட்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் ஒரு அக்கௌண்ட் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், ட்ரைனிங்க்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், ஏஐக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், பர்சனல் வெப்சைட் நான் வச்சுருக்கேன். அது மாதிரி. ஆனால் இது எல்லாமே மேனேஜ்டு பை 1 person ஃபார் தட் சிம்பிள் கம்பெனி. அப்போ அக்கௌண்ட் நேம் வந்து ஒன்று தான். லெட்ஸ் சே ஆப் இன் டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அது அக்கௌண்ட் நேம். அதுக்கு கீழே எத்தனை வெப்சைட் இருக்கு, ஈத்தர் சர்வீசஸ் இட் பிலாங்ஸ் டு ஆப் இன் டெக்னாலஜி, botcova it belongs to app in technology, zavicova.com it belongs to app in technology. So இது எல்லாத்தையுமே ப்ராப்பர்ட்டியா ஐ எம் ஆடிங் டு தட் ஒன். ஸோ அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு டாப் லெவல். அதுக்கு கீழே வந்து நான் ஒவ்வொரு குரூப் ஆஃப் வெப்சைட்ஸும் நான் ஆட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரே அக்கௌண்ட்டு கீழே எல்லா வெப்சைட்டும் வந்துடும், எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணிக்க முடியும், ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் ஒரு 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 கிளைண்ட் இருக்காருன்னா அந்த கிளைண்ட்டு கீழே இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே குரூப் பண்ணி ப்ராப்பர்ட்டியா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். Yes, sir. Okay. So, can you differentiate with top 5 features between account and property in tabular format? நான் உங்களுக்கு இதுலேயும் போட்டுருங்க, ChatGPT வர்றதே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம லேர்ன் பண்ணுறோம், தப்பு கிடையாது. ஸோ அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நான் ஏதோ ஒன்று ப்ரிஃபர் பண்ணிடுறேன். So, top level container organization, website or app level container, data collection. Purpose manages users permissions and multiple properties, collects and process from data. சரி, என்னன்னா நீங்க ஆக்சஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா வெப்சைட்டும் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க.
இல்ல சில இது வந்து நான் ப்ராப்பர்ட்டி வைஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்க கொடுத்துடலாம். ஆக்சஸ் இன்னொருத்தங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா பண்ணிக்கலாம். ட்ராக்கிங் கோட், நோ ட்ராக்கிங் கோட் இயர். ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் நீங்க ட்ராக்கிங் கோட் ஆட் பண்ணுவீங்க. அக்கௌண்ட் ஒரு டாப் லெவல் நேம் கிவன் தான். நம்பர் அலோட் கேன் ஹேவ் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இன்சைட் ஈச் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு. நான் சொன்னதே தான் கொடுக்குறேன், பெரிய எக்ஸ்ட்ராவில் எதுவும் ஆட் பண்ணல. So now what we'll do is we'll go to one existing account. நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஆப் இன் GA4 இப்போ ஆட் பண்ணது இங்கே வந்துருச்சு பாருங்க. ஆனால் ஒன்றும் லைவ் போகல, ஏன்னா அந்த கோடெல்லாம் ஆட் பண்ணாதான் லைவ் போகும். நிறைய இந்த கிளாஸுக்கெல்லாம் கொஞ்சம் கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்குது. now we'll go to ஆப் இன் டெக்னாலஜி GA4. இதுதான் நான் வச்சிருக்கிற ஒரு எனக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அடையாளம் டைரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ ஆப் இன் டெக்னாலஜியோட டேட்டாஸ் எல்லாமே இப்போ லைவாக வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இப்போ நம்ம பார்த்து அதில் இருந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ். ஸோ நவ் வாட் வி ஆர் சீயிங் இஸ் 596 எங்கேஜ் செஷன்ஸ் இப்படி எல்லாமே ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டு இருக்கு. லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர், அட்வர்டைசிங் இருக்கு. நான் எப்பவுமே சொல்றதா ஒவ்வொரு மாடியூலும் கடல் மாதிரி இருந்துட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொன்றையும் இவ்வளோ படிக்கணும் அவ்வளோ படிக்கணும் நம்ம போனோம்னா படிச்சுட்டே தான் இருக்கணும், அதுக்கு எண்டே இருக்காது. ஸோ நம்ம டீச் பண்றது எல்லாமே எப்படின்னா அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் சம் ஒன் யூ வில் பி ரெடி டு ஒர்க். இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்றீங்கன்னா அவங்க அப்படியே இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போய் பண்ண தெரியணும், அந்த அளவுக்கு பண்ணணும். அதுல சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் போக போக தான் நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதனால எந்த இது போனீங்கன்னாலும் நிறைய இருக்கும். நம்ம லிமிடேஷன் என்னன்னா நம்ம ஒரு ஜாபுக்கு தேவையானது மினிமம் ஒரு ஃப்ரெஷர் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவலில் நம்ம பார்க்குறப்ப இவங்க கொடுத்துருக்கிற மெனு இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் மெனுலாம் இருக்கு, அட்மின்ல நிறைய இருக்கு. அது நான் ஒவ்வொன்றா நான் வர்றப்போ நான் சொல்றேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று போனீங்கன்னா ரிப்போர்ட்ஸ். ஸோ ரிப்போர்ட் தான் நம்ம முக்கியம், அந்த டேட்டாவை எடுத்து அதை காமிக்கிறது. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு மெனு. இந்த மெனு வந்து சம்டைம்ஸ் லைஃப் சைக்கிள் பதிலாக வேற ஒன்று இருக்கும். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற இடம் வந்து லைப்ரரின்னு இருக்கு. ஸோ இந்த லைப்ரரி நீங்கள் போனீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் வேற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ், லைஃப் சைக்கிள்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இல்லாட்டி சர்ச் கன்சோல் யூசர், அது வந்து அடுத்தது நம்ம சர்ச் கன்சோல் டேட்டாவை இங்கே உள்ள கொண்டு வர்றது. அதை நான் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவா லைஃப் சைக்கிளாக வந்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுற பார்த்தேன் பார்த்தீங்களா, ஜென்ரேட், லீட், டிரைவ், சேல்ஸ் என்னென்னலாம் நம்ம சூஸ் பண்ணணுமோ அது வந்துருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குறது அக்வசிஷன், என்கேஜ்மெண்ட், மானிட்டைசேஷன், ரிட்டன்ஷன். ஸோ இதை வந்து பப்ளிஷ்னு இருக்கு. இதை நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் திருப்பி வந்து பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மெனுவும் சேர்ந்து இங்கே வந்துடும். நான் கொடுக்குறேன் பாருங்க, பப்ளிஷ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ இதெல்லாம் வந்துருச்சுங்களா, இதுவும் வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கு. ஸோ எல்லா டேட்டா தான் அது இந்த ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறப்ப லீடு கீழே கொடுக்குறாங்க, இங்கே வந்து அக்வசிஷனுக்கு கீழே கொடுப்பாங்க. அதுதான். ஸோ நமக்கு இது வேண்டாம், அன்பப்ளிஷ் நான் பண்ணிடுறேன். லைஃப் சைக்கிளே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காமனாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ இப்போ ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது அகெயின் நீங்கள் உள்ளே போனோன்னே அது என்னென்னலாம் உங்களுக்கு வேணும், டெம்ப்ளேட் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. ரியல் டைம் ஓவர்வியூ. இப்போ ரியல் டைம் ஓவர்வியூவில் வந்தீங்க அப்படின்னா என்ன காமிக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ் இன் லாஸ்ட் 30 மினிட்ஸ், 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், இந்த 30 நிமிஷம் வரைக்கும் 2 பேர் ஆக்டிவாக வந்திருக்காங்க. 5 மினிட்ஸில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, அப்போ 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்திருக்காங்க இந்த 2 பேர். இது ஒரு சும்மா ஒரு டேட்டா கொடுக்குது. எது மூலமா வந்தாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது கொடுத்துட்டு இருக்கு. பேஜ் வியூ என்னென்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் டைம்ல இந்த செகண்ட்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கேம்பெயின் ரன் பண்றீங்க, மார்னிங் 10 o'clock இருந்து 2 o'clock வரைக்கும் ஆஃப்டர்நூன் ஒரு ஆடு ஏதாவது ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல யாரெல்லாம் வெப்சைட்ல வந்து என்கொயரி போடுறீங்களோ 50% ஆஃபர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது கூகுள் ஆடோ இன்ஸ்டாகிராம் ஆடோ இதை கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க பார்க்கலாம் டக்கு எத்தனை பேர் உள்ள லாகின் ஆகுறாங்க, என்ன பண்றாங்க, அந்த மூவ்மெண்ட்டை நீங்க அந்த கேம்பெயின்ல லைவா வாட்ச் பண்ணணும்னா தான் இந்த ரியல் டைம் ஓவர்வியூ யூஸ் ஆகும். இல்லாட்டி அது வாட்டுக்கு கலெக்ட் பண்ணி டேட்டாவை எல்லாமே இங்க உள்ள அனுப்பிச்சு விட்ரும், லைஃப் சைக்கிள்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிச்சு விட்ரும். நார்மலா ரியல் டைம்ல இம்மிடியட்டா நீங்க பார்க்கலாம் இந்த செகண்ட்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லைஃப் டைம் வந்து போறப்ப மேபி அப் டு 4 hours ஆகும் அது உள்ள கொண்டு வந்து போடுறதுக்கு டேட்டா. ஓகேங்களா, அதனால நீங்க இந்த டைம்ல பார்க்கணும்னா இப்போ நீங்க பாருங்க, இப்போ திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன், எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் ஆக்டிவ் யாரு கையில போன் வச்சிருக்கீங்க, இப்போ யாராச்சும் வந்து நீங்க 2 பேர் இருக்காங்க,
நம்மளோட வெப்சைட்டுக்கு போங்க, டைரக்டாவோ இல்லை கூகுளில் போய் போங்க. எத்தனை 2-3 பேர் போறீங்களா? சரி, பரவாயில்லையா, போயிட்டீங்கன்னா ஓகே. போயாச்சு. விக்னேஷ் போயிட்டாரு, தினேஷ் போயிட்டாரு, இன்னொரு விக்னேஷும் போயிட்டாரு, 3 பேர் போயிட்டாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா 2+3 எனக்கு காமிக்கணும், ஆர் அட்லீஸ்ட் 5 minutes இருக்கவங்களும் காமிக்கணும். இதுதான் ரியல் டைம் வருது. ஸோ நான் ஒரு ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ஒருத்தர் வந்திருக்காருன்னு காமிக்குது. மேபி சேம் ஐபி எல்லாம் ஒய்ஃபை நீங்க யூஸ் பண்றீங்க, அது ஒரு நாள் 3 பேர் வந்தாலும் ஒன்று தான் காமிக்கும். இதுல ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த டேட்டா வந்து ஒரே இதுல இருந்து நம்ம 10 தடவை வந்தாலும் ஒன்று தான் காமிக்கும். ஒரு யூசர் தான் நம்மளுக்கு காமிக்கும். நீங்களே திருப்பி திருப்பி நீங்க ஃபுல்லா போனீங்கன்னாலும் ஒரு யூசர் தான் காமிக்கும். அது நீங்க எல்லாம் மொபைல் டேட்டாவா இல்லை இந்த ஒய்ஃபையா? நீங்க மொபைல் டேட்டா, அப்ப தனியா காமிக்கும் உங்களுக்கு ஒய்ஃபை மொபைல் டேட்டா. அப்ப இது 2 வந்து இருக்கு. இந்த ஒய்ஃபைல வந்து மேபி நான் ஆல்ரெடி காலையிலேயே வந்திருப்பேன், அதனால எல்லாம் ஒரே இதாக தான் அது எடுத்து. ஸோ 2 பேர் வந்திருக்காங்கன்ட்டு காமிக்குது லாஸ்ட் 5 minutesல. இந்த 2 பேர்ல இப்போ வந்து என்னன்னா யூஸ் பை பேஜ் டைட்டில் அப்படின்னு இருக்கு. இதுல ஏதாவது தினேஷ் நீங்க ஏதாவது கான்டாக்டஸ் பேஜ் அந்த மாதிரி ஏதாவது போங்க வித்தியாசம், ஆர் அபவுட் அஸ் பேஜ் போய்க்கோங்க. போயிட்டு அப்படி சும்மா கீழே வந்துட்டு அப்படி போனீங்க ஏதோ ஒன்று கான்டாக்டஸ் இங்கே இல்லாத பேஜ். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுவேன். ஸோ இப்போ ரியல் டைமாக நான் ரிஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா என்னென்ன பேஜ் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இன்னும் அப்டேட் ஆகலை, அவர் பார்த்துட்டு அபவுட் ரிஃப்ரெஷ் ஆகணும். இப்போ யாரோ ஒருத்தவங்க டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்க மேப்ல பாத்தீங்கன்னா இப்போ பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்க லாகின் பண்ணிருக்காங்க, அறிவொளியா இருப்பாங்க. இங்க கோயம்புத்தூர்ல இருந்து 4 பேர் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு காட்டுது. ஸோ இங்க அபவுட் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஆப் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இது ரியல் டைம்ல அந்த மூவ்மெண்ட்டை பார்க்கறக்கா யூஸ் பண்ணுது. நம்ம எப்போ இந்த ரியல் டைம் பார்க்கணும்னா டெய்லி உட்காந்து பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம். எனக்காச்சும் இந்த கேம்பெயின் ரன் பண்றோம், அது எத்தனை பேர் விசிட்டர்ஸ் வந்து என்னென்னலாம் ஆக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே டேட்டா தான் நம்ம உள்ள போய் படிக்க போற மாட்டோம். ஓகே, அதனால நான் ரியல் டைம் இந்த இடத்துல விட்டுறாங்க. ஸோ இப்போ 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ கோ டு மெயின் திங் அக்வசிஷன். ஸோ அக்வசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓவர்வியூ அப்படின்னு போடுறோம். எத்தனை பேர் உள்ள வர்றாங்க, எது மூலமா வர்றாங்க. அக்வசிஷன் உள்ள கொண்டு வர்றது. ஸோ இந்த இடத்துல கம்பெனிக்குள்ள கொண்டு வரல, வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வரோம். ஸோ என்ன சொல்லுதுன்னா பை டிஃபால்ட் இந்த இடத்துல பாருங்க லாஸ்ட் 28 days உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த 28 days நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டேட் கஸ்டமைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணி பழகிக்கலாம். லாஸ்ட் டுடே அப்படிங்கிறத நீங்க போடலாம், திஸ் மந்த் அப்படிங்கிறத போடலாம், இல்லை லாஸ்ட் 90 days போடலாம். ஏன்னா ஒரு டேட்டா எடுத்து நீங்க வந்து ஒரு இன்டர்பிரேட் பண்றப்ப அப்படின்னா சில டேட்டா வந்து 90 days பார்க்கணும். 3 months எப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, இல்லை 6 months மேக்ஸிமம் பார்க்கணும். அப்போதான் டெசிஷன் எடுக்க முடியும். இல்லை இது ஒரு சீசன், அதனால ரைஸ் அதிகமாகுது. இப்போ நமக்கு ஏன் 2000 இப்போ சீசன் ஆரம்பிக்க போகுது, இன்டர்ன்ஷிப் ஏப்ரல் மேல இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ விசிட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. இது மாசம் இப்படி வருவாங்களான்னா நீங்க 3 மாசமோ 4 மாசமோ இப்படி டேட்டா எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால டேட்டா கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. இதுல கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கம்பேர்லயே நீங்க பண்ணலாம், இந்த 1 monthக்கும் லாஸ்ட் 1 monthக்கும். ஸோ இந்த 25க்கும் லாஸ்ட் 1 monthக்குள்ள 25 இந்த டேட் நீங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுபடி நீங்க கம்பேர் பண்ணலாம். லாஸ்ட் 7 daysக்கும் அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் 7 daysக்கு எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ எத்தனை விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க வரல அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ரேராக ஒன்று அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 2 டேட்டா இங்கே காமிக்கும். அதாவது பர்சன்டேஜில் மட்டும் இது காமிச்சிட்டாங்க. 596 இப்போ வந்திருக்காங்க, அதை விட அதிகமாக வந்திருக்காங்க. லாஸ்ட் 1 week விட இப்போ அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இது இருக்குங்கிறது மட்டும் காமிச்சிடறேன். பட் நான் கம்பேர் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மந்த் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம மார்ச் மந்த் எடுத்து நம்ம படிக்கலாம். 28 days கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு கம்ப்ளீட் மந்த் எடுத்துக்கலாமா, 1 to 28. ஸோ 30 days 31 கிடையாது, 28 daysல 2600 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் பாருங்க,
February 13 201 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. இது சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம ஆட் கொடுத்து வந்திருக்கலாம். இல்ல திடீர்னு இவ்வளவு ஸ்பைக் ஆகுதுன்னா நீங்க யோசிக்கணும். ஏதாவது ஸ்பாம் பாட் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கலாம். விசிட்டர்ஸ் ஏதோ ஒன்று வந்து போயிருக்கலாம். இல்ல வைரஸ் மாதிரி ஏதாவது ஒரு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால ஸ்பைக் ஆயிருக்கலாம். ஏன்னா மற்ற நாளெல்லாம் 200 விசிட்டர்ஸ் நம்மளுக்கு வந்ததில்லை. ஒரே நாள். இதெல்லாம் தான் அனாலிட்டிக்ஸ்ல இந்த இன்சைட்ஸா கொடுக்குது உங்களுக்கு டேட்டா. இது எனக்கு இப்ப டவுட் தான். ஏன் இது 200 பேர் இப்படி வந்திருக்காங்க? சரி, ஓகே, பிப்ரவரி வேண்டாம், நம்ம ஜான்வரி போய் பார்க்கலாம். அங்க 2600 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா ஜான்வரியில 2003 வந்திருக்காங்க. ஹையஸ்ட் வந்து 127 வந்திருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ்ல நான் ஒரு நாள் மட்டும் ஹையஸ்டா பூஸ்டப் ஆயிருக்கு. அது ஏன்னு தெரியல. அது என்னன்னு பார்ப்போம். மற்ற நாள்லாம் வந்து ஹையஸ்ட் 130 வரைக்கும் வந்திருக்கு. அன்னைக்கு 200 ஒரு 70 அதிகமா வருது. ஏதாவது அதான் அன்னைக்கு டேட் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். என்னைக்கு டேட்டு 13/2 நான் போயிட்டு இந்த டேட்ல 13ஆம் தேதி ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்து அப்ளை கொடுத்தோம்னா டைரக்டா 147 பேர் வந்திருக்காங்க. ஐ திங்க் ஏதாவது கூகுள் ஆட் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆட் எங்கே பார்க்க மாட்டேங்குது. டைரக்ட் அப்படிங்கிறது யூடிஎம் சோர்ஸ். ஆனால் எல்லாம் வந்து டக்குன்னு போயிட்டாங்க. சரி, இது நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ பவுன்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்வசிஷன் பவுன்ஸ் ரேட் அப்படின்னா எத்தனை யூசர் உள்ள வந்து எத்தனை யூசர் இம்மிடியட்டா வெளியில போயிட்டாங்க. இப்ப அந்த கான்செப்ட் அவன் எடுத்துட்டான். கூகுள் இப்ப காமிக்கிறது இல்லை. முதல்ல பவுன்ஸ் ரேட்னு வச்சிருந்தாங்க, இப்ப இல்லை. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப 2600 பேர் வந்திருக்காங்க. எஸ், வெரி குட். ஒரு ஹியூஜ் இது வந்து ஒரு எட்டெக்கு இப்படி வர்றாங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஆனா இந்த 2600ல நீங்க அசியூம் பண்ணி பாருங்க, 2500 பேர் வந்த ஸ்பீட்ல போயிட்டாங்க. உள்ள வந்தாங்க. நான் எப்படி வர்றேன் அப்படின்னா இப்படி வர்றேன், அவ்வளவுதான், க்ளோஸ் பண்றேன். இப்படி பண்ணிட்டேன்னா பவுன்ஸ் ரேட் வந்து 100%. வந்த உடனே போயிட்டாங்க. இல்ல நான் வந்த உடனே போகல, ஆனா எதுவுமே பண்ணல, 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் 1 மினிட் கழிச்சு நான் மறுபடியும் க்ளோஸ் பண்றேன், அப்பவும் பவுன்ஸ் ரேட் வந்து 100%. நான் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்றேன், சும்மா ஏதோ 2-3 மவுஸ் மூவ்மெண்ட்ஸ் இப்படிலாம் பண்றேன். இப்போ பவுன்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 80%, 70%. இப்போ நான் மறுபடியும் வந்து காலேஜ் இன்டர்ன்ஷிப்னு ஒரு பேஜுக்கு போறேன், இப்போ 40%. இப்படி குறைஞ்சிட்டே வரும். ஸோ பவுன்ஸ் ரேட் உங்களுக்கு குறைஞ்சு இருந்தா மட்டும்தான் உங்க ட்ரஸ்ட் ஃபேக்டர்னால வெப்சைட் விசிட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். பவுன்ஸ் ரேட் அதிகமா இருந்ததுன்னா ஏதோ ஒரு ரீசன்னால வெப்சைட் சரியா ஒர்க் ஆகாம இருக்கலாம், பேஜ் லோட் ஆகிற டைம் எடுத்துக்கலாம், நான் எதிர்பார்த்தது இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு இதுல வெளியில போயிடுவாங்க. ஸோ பவுன்ஸ் ரேட்டை நம்ம குறைச்சிக்கணும். எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்னா 50க்குள்ள வச்சிருந்தீங்கன்னா போதும். எனிவேஸ் இப்போ வந்து அந்த டேட்டா உங்களுக்கு ஷேர் ஆகிறது இல்லை. இது வந்து முதல்ல வந்து 50%குள்ள வச்சிருந்தோம்னா பவுன்ஸ் ரேட் குட். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து பேக்லிங்ஸ் இப்படிலாம் ஜென்ரேட் பண்றப்ப யாரோ ஒருத்தன் கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டே தான் இருப்பாங்க. வந்தோடனே நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அதனால பவுன்ஸ் ரேட் அதிகமா இருக்கிறது ஒரு நேச்சர் தான். பட் கீப் வித்தின் 50% அப்படிங்கிறது குட் ஃபார் யுவர் எஸ்இஓ ஆங்கிள். சரி, இப்போ பவுன்ஸ் ரேட் அதிகமா இருக்குது ஓகேங்களா அப்படின்னா வேற எங்க அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒண்ணு யூசர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம போயிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ வர்றாங்க போறாங்க, நம்மளோட வெப்சைட் கிரெடிபிலிட்டி அந்த இடத்துல போகும். கூகுள் யோசிப்பாங்க, இவங்க என்னன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்து 2000 பேர் வர்றாங்க, 2000த்துல 1800 பேர் வந்தோடனே போயிடுறாங்க, வெறும் 200 பேர் தான் எல்லா பேஜையும் பாக்குறாங்க, அப்ப இந்த வெப்சைட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாட்டேங்குது, இவங்களை ஏன் நான் கொண்டு வந்து எஸ்இஓ முன்னாடி காமிக்கணும்? சரி, இஸ் அ லாஜிக்கல் திங். நான் கேட்கறது, நான் நல்லா பண்ணியிருக்கேன் வெப்சைட்டை, ஆனா விசிட்டர்ஸ் யாரும் வந்தோடனே ஸ்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கூகுள் யோசிக்கிறாங்க, இந்த வெப்சைட்டை நான் எதுக்கு காமிக்கணும்? ஏன்னா மறுபடியும் நான் ஒரு யூசருக்கு காமிக்கிறேன், பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் போட்டு ஆப்பின் கோயம்புத்தூர் காமிச்சோம்னா இவங்க என்ன நடக்க போகுது, கிளிக் பண்ணிட்டு உள்ள போவாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. 90% 95% இப்படி இருக்கு அப்படின்னா வெப்சைட்ல ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நம்மளோட எஸ்இஓலே அஃபெக்ட் ஆகும். தேர் இஸ் நோ டாக்குமெண்ட் இதெல்லாம் இல்லை, பட் நான் சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஸோ அதனாலதான் வெப்சைட் வந்தாலும் யூசர் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆவரேஜ்? நான் ஒருத்தர் அதிகமா இருக்கலாம், ஒருத்தர் கம்மியா இருக்கலாம். 3 minutes 5 minutes பார்க்கலாம். ஸோ
ஸோ இப்போ அப்போ நீங்கள் சொல்கிறபடி வச்சிட்டோம்னா 3 மினிட்ஸ் பார்க்குறதுக்குள்ள நான் ஐ நீட் டு கன்வின்ஸ் தட் திஸ் கோர்ஸ் இஸ் பெட்டர் ஃபார் யூ, வி ஆர் ப்ரொவைடிங் திஸ் மாடியூல்ஸ், இதுதான் ஃபீஸு, நீங்கள் இதில் அப்படின்னு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த என்கொயரி ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ண வைக்கணும். ஏன்னா எனக்கு இருக்கிறது 3 மினிட்ஸ் மட்டும்தான். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 3 மினிட்ஸ் அப்படின்னா 3 நிமிஷத்துக்குள்ள அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நான் கொடுத்துட்டு அவங்கள என்கொயரி போட வைக்கணும். ஸோ வாட் யூ செட் இஸ் கரெக்ட். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பெஞ்ச்மார்க் எல்லா வெப்சைட்டுக்குமே irrespective ஆஃப் எனி கேட்டகரி ஆஃப் வெப்சைட் 3 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வெரி குட் ஆவரேஜ் டைம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் டைம் எவ்வளோன்னு மட்டும் பார்த்துட்டு நான் அடுத்து சொல்ல வரேன். இப்போ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இது என்கேஜ்மெண்ட்ல வரும். ஆவரேஜ் டைம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா 58 செகண்ட்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு 2 செகண்ட் கம்மியாக தான் இருக்கும். அப்ப ஒரு நிமிஷத்துல எனக்கு இருக்கிற டைம் ஸ்லாட் பாருங்க. 1 மினிட்ல ஐ நீட் டு கன்வின்ஸ் அண்ட் மேக் தம் டு ஃபில் அப் த என்கொயரி ஃபார்ம். நீங்க என்கொயரி ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்கே 30 செகண்ட்ஸ் மேல ஆகும். அப்ப மீதி 30 செகண்ட்ஸ்க்குள்ள நான் எதிர்பார்த்த வந்து போடணும். சில பேர் தேட மாட்டாங்க, ஜஸ்ட் என்கொயரி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ஏன் ஆவரேஜ் டைம் வந்து இவ்வளோ குறையுது? 3 நிமிஷம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். எனக்கு வந்து ஒருவேளை ஜான்வரி இந்த 200 பேர் ஸ்பைக் ஆனாங்க பாத்தீங்களா, எல்லாம் ஆயிட்டு உடனே இந்த எதிர்பார்த்து வெளியிட்டு போயிருக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜான்வரியில பாக்குறேன் 1 மினிட் 5 செகண்ட்ஸ். அப்ப இது வந்து தேட் மே பி a ப்ராப்ளம். அந்த ஒரு யூசர் அன்னைக்கு ஏதோ ஒரு ஆட் தப்பா கொடுத்து ஏதோ உள்ள வந்திருப்பாங்க, பண்ணி போயிட்டாங்க, யூஸே இல்லை. லாஸ்ட் 3 மந்த்ஸ் நான் பாக்குறேன். எப்பவுமே லாஸ்ட் எந்த டெசிஷன் எடுக்கிறனால லாஸ்ட் 90 டேஸ் இருக்கு. ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பர் ஆக்டிவ் யூசர் 1 மினிட். அப்ப நம்மளோட வெப்சைட் வந்து 1 மினிட்னா ஆர் 1.27 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதுதான் மேக்ஸிமம் நம்மளால ஆவரேஜ் டைம் இருக்க வைக்க முடியுது. ஸோ இந்த ஒருத்தர் 10 நிமிஷம் பார்ப்பாங்க, ஒருத்தர் 10 செகண்ட் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஆவரேஜ் பண்றப்ப 1.25 நிமிஷம் ஆர் 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து இந்த 1 நிமிஷத்துல நான் வந்து மற்ற இன்ஸ்டியூட்டோட பெஸ்ட்ன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், ஆர் இங்க நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு நான் ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இதை நான் ப்ரூவ் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பைத்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்க வர்றீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் பூர்த்தி பண்ணணும். ஸோ அதனாலதான் நான் இது லுக் அண்ட் ஃபீல் சரியில்லைனாலும் எடுத்தோன்னு இந்த மாதிரி கொடுத்தேன். டக்குன்னு அவங்க வேணுங்கிறதெல்லாம் இங்க இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன். கண்டென்ட் நல்லா இருக்கும். அதனால ஆக்சுவலாக நான் கண்டென்ட் சரியா கொடுக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், கண்டென்ட்டை படிச்சுட்டு போறதோட அவங்க தேடி வர்றது இருக்கா அப்படின்னு இதுலயே கொடுத்துடலாம். என்ன தேடுவாங்க, யாரெல்லாம் லேர்ன் பண்ணலாம், எவ்வளோ டியூரேஷன், மேஜர் மாடியூல்ஸ் என்னென்ன இருக்கு, சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்கு, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குமா, இன்டர்ன்ஷிப் கொடுக்குமா, இது எல்லாத்தையும் மெயினாக கொண்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஹைலைட்ஸ், ஜாப், எனக்கு தேவையானதை டக்குன்னு வந்து பார்ப்பேன். ஓ ட்ரெயினர், ஓகே மோகனா இவர் நல்லா எடுப்பா, அப்படி இவரை பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காரு அப்படின்னு டக்குன்னு தெரியும். சிலபஸா சரி என்ன சொல்லி தருவாங்க, ஓ இதெல்லாம் சொல்லி தருவாங்களா, இது எல்லாரும் பார்ப்பாங்க இல்லை, யார் பார்த்தாலும் இதெல்லாம் இருக்கணுங்கிறக்காக நம்ம பண்றோம். கோர்ஸ் ஃபீஸா, ஓகே கோர்ஸ் ஃபீஸ் என்னது, இதை மீறி தான் என்கொயரி வரும் அப்படிங்கிறது. ஆனா இது யாருமே பார்க்கறது இல்லை. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்படி நம்ம கொடுத்துருந்தோம்னா கோர்ஸ் ஃபீஸ் இங்கேயே என்ன சொல்றோம், 30,000, 8 ஹவர்ஸ் எடுத்தீங்கன்னா 60,000 சொல்றோம். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்கொயரி போட்டதுக்கு அப்புறம் ஃபீஸ் எவ்வளோலாம் நம்மளை கேட்பாங்க. அப்படின்னா இதை பார்க்கறதே இல்லைன்னா. ஸோ என்னன்னா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றப்ப நம்ம ஐடியல் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ கொடுத்துடணும். கூகுளுக்கு அது பிடிக்கும். நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் ஃபீஸ்ல இருந்து ட்ரெயினர் யார் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் கூகுள் வந்து ஒரு யூசர் வந்தாங்கன்னா இதெல்லாம் இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் நாமினல் போட்டிருப்பாங்க. அவன் யூசர் கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் இருக்காது, வெறும் நாமினல் போட்டிருப்பாங்க, மேட்ச் ஆகும். ஸோ அதனால நம்ம கொடுத்தது என்னன்னா கூகுளுக்கு பிடிக்கட்டும் அப்படிங்கிறது கொடுத்தோம். ஆனால் யூசர் இதை பார்க்காம வருவாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்னா இங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அனலிட்டிக்ஸ்ல எல்லாம் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் காமிச்சேன். ஸோ ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ 1 மினிட் நம்மளோட ஆவரேஜ் டைம். பேஜ் நல்லா இருக்கணும், ஸ்பீடு நல்லா இருக்கணும், இமேஜ் நல்லா இருக்கணும், கண்டென்ட் நல்லா இருக்கணும், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கணும்,
அதான் இமேஜஸ் சொன்னார். மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஹியூமன் ஃபேஸ் இருக்கிற மாதிரி இமேஜஸ் போடணும். போல்டு பண்ணி காமி இல்ல அதுக்காக இருப்பாங்க இல்லைன்னு சொல்றதா இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளா முடிச்சிட்டாரு. காமராஜ் யூசருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அது எப்படி வேணாலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ வெப்சைட் ஸ்பீட்ல இருந்து நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். தேடுற யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ கூகுள் வந்து இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நான் எஸ்இஓல ரேங்க் பண்றது மட்டும் இல்ல, உன் வெப்சைட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்கணும். யூஐ யூஎக்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க, குரோம் ப்ரௌசர்ல நான் இந்த ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணணும்னா இந்த இன்டூ பட்டன், அதாவது கிராஸ் பட்டன் வந்து ரைட் சைடில் வச்சிருக்காங்க. ஏன் இவங்க லெஃப்ட் சைடில் வைக்கல? நம்ம கண்ணு வந்து நேரம் அங்கே போகும். நம்ம மவுஸ் மூவ்மெண்ட் வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்க எல்லாருமே டக்குனு இங்கே தான் போவாங்க. ஸோ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் மவுஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இது கஷ்டமா இருக்கும். எனக்கு இங்கே போய் க்ளோஸ் பண்ணுங்கிறது கஷ்டமா இருக்கும், இது ஈஸியா இருக்கும். அப்போ இதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு தீம். அவங்க உட்காந்துட்டு டிசைன் பண்றப்ப ப்ரௌசர்ல இருந்து பண்றப்ப மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்டு யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு இது இருந்தா கரெக்டா இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லி எல்லாமே இருக்கும். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும். கலர் பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு இதாகிக்குவாங்க. சரி, இதாகிக்கலன்னா க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல. அந்த உள்ள வந்தாலுமே இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, வீடு ரொம்ப நல்லா இருந்தாதான் டக்கு டக்குன்னு உள்ள வந்து இது எப்படிங்களா, இந்த ரூம் எப்படி, அந்த ரூம் எப்படி எல்லாமே பேசுவாங்க. நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா அப்படியே ஒரு மெலடிஸ் தாங்க லாபியில ஓடிட்டே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ரெட் கலர்ல வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் அது இது கன்னு இதெல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு அந்த அதர் வே ஆஃப் ஹோட்டல் சாட்டர்டே நைட் பப் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா டாம் டூம் நடிச்சு தம் எடுப்பாங்க. ஸோ எந்த அட்மாஸ்பியர் போனா யாருக்கு பிடிக்கும்? அந்த இடத்துல போய் மெலடி சாங் போட்டா பிடிக்குமா, இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் நான் பீட் சாங் போட்டோன்னா பிடிக்குமா? ஸோ அப்ப யூசருக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க போகலாம். ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு ப்ளூ கலர் அமைதியான கலர், ஸ்பிரிச்சுவல் இது கோயிலுக்கு போனாங்க. அப்போ இதே மாதிரி தான் நம்மளோட வெப்சைட். நம்ம விசிட்டர்ஸ் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா மட்டும் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போதான் உங்களோட ஆவரேஜ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ அவங்க நிறைய எஜுகேட் பண்றதுக்கு கண்டென்ட் போடுங்க, பிளாக் எழுதுங்க, வேற வேற இன்ட்ரெஸ்டிங் லிங்கை கொடுங்க. இப்போ நீங்க இந்த பேஜ் நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன்னா, do you know how Amazon inducted digital marketing இப்படி ஒரு கொஸ்டின் போடுங்க. உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க. ஆனா அந்த லிங்க் நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்கும். அப்பதான் இன்னும் அதிகமா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி இதை திங்க் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் an ஆன்சர். இப்போ இதில் நியூ யூசர்ஸ், ஆக்டிவ் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. another 5 minutes முடிச்சிடலாம். ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்னா பழைய யூசர்ஸையும் சேர்த்து காமிக்குது. இப்போ நான் வந்து பிப்ரவரி செலக்ட் பண்ணியிருக்கேன், ஜான்வரியில் வந்துட்டு போயிருப்பேன், திருப்பி பிப்ரவரியில் நான் வந்திருப்பேன். அப்படிங்கிறப்ப என்னை ஆக்டிவ் யூசர்ஸ்னு வச்சுருக்கு. நியூ யூசர்ஸ்னா பிப்ரவரியில் மட்டும் வந்தவங்க, அந்த மந்த்ல மட்டும் வந்தவங்க, நம்ம இங்க என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டைம்ல மட்டும் வந்தவங்க. ஆக்டிவ்ங்கிறவங்க போன இயர் நவம்பர்லயும் கூட வந்துட்டு திருப்பி வந்திருந்தாங்கன்னா அவங்க ஆக்டிவ் யூசர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த அளவுக்கு நியூ யூசர்ஸ் வச்சுக்கலாம், இந்த மந்த் வந்தவங்க. ஏன்னா இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் யூசர்ஸ். நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒன் டைம் தான். நம்ம ஒன்ஸ் நீங்கள் வந்தால் நீங்களே வெப்சைட் திருப்பி வைக்க மாட்டீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால நியூ யூசர்ஸ் நம்மளோட இதுக்கு எடுத்துக்குவோம். இல்லை அக்விசிஷன் ஓவர் வியூவில் நியூ யூசர்ஸ் எது மூலமா வந்தாங்க, இந்த 2500 பேர்ல ஸ்பிளிட் அப் கொடுக்குறாங்க. 1600 பேர் டைரக்டா வந்தாங்க. ஆர்கானிக் சர்ச், ஆர்கானிக் சர்ச்னா எதுல 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 சர்ச் பண்ண? குரோம்ங்கிறது ப்ரௌசர். எதுல சர்ச் பண்ணிருப்பாங்க? கூகுள் சர்ச் என்ஜின். கூகுள்ல மட்டும்தான் சர்ச் பண்ணிருப்பாங்களா? வேற சர்ச் என்ஜின்ல பிங், யாஹூ இதுல சர்ச் பண்ணாலும் அது வரும். அப்ப இந்த இடத்துல ஆர்கானிக் சர்ச் அவன் கூகுள்னு சொல்லவே இல்லை பாரு, ஆர்கானிக் சர்ச் தான் சொல்றான். ஸோ தட் மீன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கூகுள் அதர் சர்ச் என்ஜின்ஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு மெஜாரிட்டி, அதனால உங்களோட டேட்டா நான் காமிச்சேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளுக்கு மெஜாரிட்டி கூகுள்ல இருந்து வர்றதுனால நம்ம வந்து ஆர்கானிக் சர்ச்ல கூகுளை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றோம். ரெஃபரல், ரெஃபரல் அப்படிங்கிறது நீங்க தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்ல இருந்து வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பேக்லிங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, மீடியம், ரெட்டிட் இல்ல வேற ஏதாவது சைட்ஸ்ல இருந்து நீங்க பண்றீங்கன்னா அங்கிருந்து வர்றது எல்லாமே ரெஃபரல். OLX, குயிக்கர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜஸ்ட் டைல். ஆர்கானிக் சோஷியல் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் அப்படிங்கிறது எல்லாமே சோஷியல்.
அன்அசைன்னா அதனால ட்ராக் பண்ண முடியாது. கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து 75% இட் வில் கிவ் யூ த ரியல் இன்ஃபர்மேஷன். சம்டைம்ஸ் எல்லாமே விபிஎன் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராக்ஸி யூஸ் பண்ணுவாங்க, ப்ரௌசர் சில இடத்துல செட்டிங்ஸ்ல மாற்றுவாங்க, அதனால ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதனால 75% அக்யூரேட்டாக இருக்குன்னு எடுத்துக்கோங்க. முடியாதெல்லாம் அன்அசைன்ல கொடுத்துரும். டைரக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் டைரக்டாக டைப் பண்ணி வர்றது டைரக்ட். புக் மார்க் பண்ணுவோம். நார்மலாக சில இடத்துல வந்து நான் வந்து இந்த கிளாஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோவா மீட்டிங்னு வச்சுட்டேன்னா புக் மார்க். அப்போ நான் டெய்லியும் வந்து அந்த சைட் வந்து அதை டைரக்ட்ல எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியாத சிலது டைரக்ட்ல அதை எடுத்துக்கும். ஸோ அதனால டைரக்டா டைப் பண்ணி வர்றதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்கானிக் சர்ச் மூலமா ரெஃபரல், ஆர்கானிக் சர்ச், அன்அசைன், டிஸ்பிளேனா வேற வேற சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆடு ரன் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பெய்டு சர்ச் மூலமா ஒரு 11 இது வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. இது வந்து செஷன்ஸ் அப்படின்னு அடுத்து கொடுக்குறாங்க. பை பிரைமரி சேனல், பை கூகுள் ஆட்ஸ்னு கொடுக்குறாங்க. செஷன்ஸ் அப்படிங்கிறது அனலிட்டிக்ஸ்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். செஷன் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டியா இருந்தேன். நான் இப்ப இதுக்குள்ள வந்துட்டேன். நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2:05 வந்துட்டேன். நான் ப்ரௌஸ் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கேன். 2:10 வரைக்கும் அப்படியே ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கேன். 2:10க்கு நான் விட்டுட்டு நான் போயிடுறேன். இந்த சிஸ்டத்தை அப்படியே விட்டுட்டு நான் போயிடுறேன். 2:41க்கு வர்றேன். அப்படின்னா 31 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ் நான் எந்த இன்ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லைன்னா அந்த செஷன் முடிஞ்சு அடுத்த செஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2:05 உள்ள வர்றேன். 2:10 வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 2:10க்கு விட்டுட்டு போயிட்டு லஞ்சுக்கு போறேன். 2:45க்கு வர்றேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் வெப்சைட்டுக்குள்ளே ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றேன்னா ரெண்டாவது செஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது நார்மலாக நடக்கும். நம்ம டெய்லி நான் லாகின் பண்ணுவேன், விட்டுருவேன், அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு வருவேன், இப்படி எல்லாம் நடக்கும். ஸோ இது ஒரு சில கம்பெனிஸ் இதை ட்ராக் பண்றாங்க. ஒரு யூசர் வந்து எத்தனை செஷன் இருக்கு அப்படி என்ன அப்படின்னு ட்ராக் பண்றாங்க. ஸோ நம்மளே பொறுத்தளவுக்கு ஒரு உள்ள வந்துட்டு அவ்வளவுதான். நம்ம யாரும் வெயிட்டே பண்ண மாட்டாங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போறதுல தான் இருப்பாங்க. ஸோ செஷன் அப்படிங்கிறது 30 மினிட்ஸ். இது இன்டர்வியூல கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை செஷன் இன் கூகுள் அனலிட்டிக்ஸ்? இட் இஸ் 30 மினிட்ஸ் inactivity by an user after visiting our website. இப்போ 2:10க்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போயிட்டார் வெளியில, மறுபடியும் 2:21க்கு வந்துட்டாருன்னா அதே செஷன் தான் கண்டினியூ ஆகும். அப்போ செஷன் மறுபடியும் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? அந்த கடைசியில 2:21க்கு வந்தார் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மறுபடியும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். எப்போ 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டி ஆகுதோ அப்போதான் கணக்கு. ஸோ 2:05 வர்றாரு, 2:10 ஒர்க் பண்றாரு, மறுபடியும் 2:15 வர்றாரு, 2:10 போறாரு அப்படின்னா செஷன் 2:05 இருந்து எடுத்துக்காது. கடைசியில எப்ப வந்தாரோ அதுல இருந்து 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டி தான் இட் இஸ் கால்ட் அஸ் an 1 செஷன். ஸோ இவங்க ட்ராக் பண்ணி கொடுக்கறது செஷன் கொடுக்குறாங்க. ஸோ செஷன்ஸுங்கிறது பாருங்க, இப்போ இங்க அதிகமா காமிக்குது. டைரக்ட்ல 1600 வந்திருக்காங்க, செஷன்ஸ் வந்து 1700 காமிக்குது. 823 வந்திருக்காங்க, செஷன்ஸ்ல அதிகமா காமிக்குது. ஏன் அப்படின்னா 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் வந்தாங்கன்னா ஒரே யூசர் தான், ஒரே தடவை தான் உள்ள வர்றாரு. ஆனா அந்த கேப் விட்டு விட்டு வர்றதுனால இதாது. இப்ப இது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். 11:55க்கு ஒருத்தர் லாகின் பண்றாரு நைட். 12 o'clock ஆனோன்னு செஷன் ரீபூட் ஆகி, ஸோ ரெண்டாவது செஷன் மாதிரி எடுத்துக்கும். அந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கும். இல்ல 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டி. இந்த 30 மினிட்ஸ் நம்ம அதிகப்படுத்தலாம். அதை வேற ஒரு ஃபீச்சர்ஸ்ல இருக்கு, அதை நம்ம. ஸோ இதுதான் வந்து செஷன் பேஸ் பண்ணி வரும். ஸோ நம்ம எப்பவுமே ஐ சஜஸ்ட் யூ கோ பை யூசர் பேஸ்ட். செஷன் பேஸ்ல எடுக்காது. நம்மளுக்கு செஷன்ல அது ஒரு சில கம்பெனிஸ்க்கு தேவைப்படும் செஷன் பேஸ். அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த கீவேர்டு கிளிக்ஸ் வந்திருக்குன்ற சர்ச் கன்சோல். நான் சர்ச் கன்சோலை இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன பேஜ் பார்த்துருக்காங்க இது எல்லாமே இருக்கு. நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாம். இந்த அக்வசிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சோர்ஸ் மூலமா உள்ள வந்திருக்காங்க, லீடு வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு, லீட் எப்படி கான்ஃபிகர் பண்றது எல்லாமே நாளைக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இது வரைக்கும் எடுத்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? நம்ம எத்தனை அக்கௌண்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாமா சார் இதுல? என்ன கேட்டீங்க சார்? நம்ம ஒரு அக்கௌண்ட்க்கு 2000 ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணலாம்ல சார்? ஆமா. அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸும் எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாமா, இல்ல லிமிடேஷன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லிமிடேஷன் தெரியல, பட் மோர் தென் ஒரு அக்கௌண்ட் இதெல்லாமே அக்கௌண்ட். 4 அக்கௌண்ட் நான் வச்சிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு அந்த ஆன்சர் நான் பண்ணிடுறேன். ஹவு மெனி அக்கௌண்ட்ஸ் we can
create 100 accounts per இது கிரியேட் பண்ணலாம். So 2000 properties under each account and 100 accounts வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அவ்வளவு இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ண போறதில்ல. 1.6k users இப்ப லொகேஷன் யூஸ் அதாவது கோயம்புத்தூர்ல ஒரு பயன்படுத்து, சென்னையில ஒரு பயன்படுத்து, இந்த மாதிரி பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு யூசரையும் நம்ம எப்படி பண்றது, அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். லொகேஷன் வைஸோ இல்லை வேற என்னென்ன ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணுவீங்க அதெல்லாமே இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அறிவுல எனி அதர் क्वेश्चन? நோ சார். சார் ஃபேஸ்புக்ல எப்படி